மகாராணி இப்படி போட்டு வச்சிருக்கான்னு தெரியலையே. அவ்வளவு அந்த ஆள கிடக்கு. ஏலா பெரிய பொண்ணு. அட என்ன வந்த அத்தை கிழவிக்கு எதுக்கு இப்போ என் பேரை ஏழை விட்டுட்டோட்டாக்கு? எப்போ மோவன் வீட்டை விட்டு கிளம்புவான்னு பார்க்கும். கிளம்புன உடனே நம்மளை கரைச்சி கொட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ என்னத்துக்கு கரைச்சி கொட்ட போகுதுன்னு தெரியலையே. சரி போய் பார்ப்போம். இந்த எலிசபெத் மகாராணி அதுக்கு நினைச்ச நேரம் தான் எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு குடும்பத்தை ஒழுங்கா நடத்துறதுக்கு காலையில எந்திரிச்சு இதை அதை பண்ணணும்னா கரெக்டா பண்ணணும்னு கிடையாது. அந்த ஆளை கிடக்கும் எல்லாம். எத்தே கூட்டிலோ என்னத்தை தேடுறா? எத்தே கொஞ்சம் தூரம் தள்ளிக்கங்க. ஆமா கூப்பிட்டேன். ஆமா நீ என்னத்தை பத்தி ஆடிக்கிட்டு இருக்க? இல்லத்தே கிச்சனுக்குள்ள இருந்து ஒரே உருட்டுற சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்கு. அதான் எலி கிளி பூனை ஏதோ உள்ள கிடக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒரு எலியும் உருட்டல பூனையும் உருட்டல. நான் தான் பாத்திரத்தை உருட்டிட்டு இருந்தேன். அவன் என்னது வீட்டுல சிங்கிள் இப்படிதான் பாத்திரத்தை அப்படியே போட்டுட்டு போவியா? ஏன்தே உங்க மோவனை நான் ஆபீஸ்க்கு அனுப்பாண்டாமா? அவரை அனுப்பி விட்டுட்டு பிள்ளையும் பள்ளிக்கூடத்துக்கு வேன்ல அனுப்பி விட்டுட்டு தானே நான் என் வேலையை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பொறுமையா பாத்திரத்தை கழுவுவேன். உங்களுக்கு என்ன இப்போ அதுல அவசரம்? ஆமா எலிசபெத் மகாராணி இவன் நினைச்ச நேரத்துக்கு வந்து நினைச்ச நேரம் பாத்திரத்தை கழுவுவா. அது வரைக்கும் வீடு இப்படி நாரிட்டு அடக்கணும். அட நான் என்ன கழுவ மாட்டேன்னு சொன்னேன், கழுவுறேன்னு தான் சொல்றேன். நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து கழுவுவேன். உங்களுக்கு இப்போ என்கிட்ட சண்டை இழுக்கணும் அதானே? எப்போ உங்க மோவன் வீட்டை விட்டு போவாரு போனதான் சண்டை ஆரம்பிக்கலான்னு இருக்கிய. உங்களுக்கு நேர போக்குக்கு நான் என்ன உங்க புதைக்கு நான் ஊறுகாயான்னு கேட்கேன். இப்படியே ஏதாவது என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருவேன். அம்மா போனதெல்லாம் சொல்லி நானும் இங்க இருக்காத பெயிரு. என் மோவனை தலைப்பாட அடிச்சுக்கிட்டே இவளை கல்யாணம் பண்ணாதல வேண்டாம் வேண்டாம் இவ குடும்பத்துக்கு லாக்கிப்பட மாட்டான்னு கேட்டானாவே. ஆமா எங்க வீட்டு பக்கமும் தான் எல்லாரும் சொந்தக்காரங்க சொன்னாங்க, மாமியாரை பார்த்தா சரியில்லை குடும்பப்படுத்த இருக்கு வேண்டாம் வேண்டான்னு. நான் எனக்கு என் வீட்டுக்கார பிடிச்சி போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக தான் எல்லாத்தையும் நான் பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். அம்மா நீ என்னத்துக்கு பொறுத்து போனாங்க? கிளம்புங்க இப்பயே கிளம்பு. துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புன்னு நான் சொல்லிங்க. அட நான் எதுக்கு போனோம்? நானும் போக மாட்டேன். நீங்க சும்மா என்கிட்ட சண்டை இழுத்து என்னைய வெளியே வரட்டி விடலான்னு பாக்கியலோ? ஆமா இவகிட்ட சண்டை இழுக்கிறது எனக்கு வேலை பேரு இருந்தானா உனக்கு மாதிரி இழிச்சவாய் மாமியார் நான் ஒருத்தி இருக்கம்ல எல்லா வேலையும் செய்யிருக்கு. அதனால என் தலையில கட்டிட்டு நீ போயிடலான்னு இருப்பாதானே? அதுக்குதான் பாத்திரத்தை கழுவாம அந்த ஆளை போட்டுட்டு அப்படியே நைஸா வழியெடுத்து மாதிரி போயிட்டு அப்படியே ஊருக்கு வர வேறலான்னு பாத்திருப்பா. இப்ப நான் கூப்பிட்டு கேட்டதும் உனக்கு கோவம் வருது. இருந்தாலும் நீ கொடுத்து வச்சவாதாளா? உனக்கு என்ன மாதிரி மாமியார் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்மா. அட இருந்தாலும் உங்களவுக்குலாம் எனக்கு கொடுப்பன இல்லை. நீங்க கல்யாணம் ஆகி வந்தப்புறம் உங்க மாமியார் 3-4 மாசத்துலேயே மண்டையை போட்டுருச்சாம அந்த குடுப்பனெல்லாம் எனக்கு இருந்திருந்தா நான் ஏன் இப்படி இருக்க போறேன்? அப்போ நீ என்னைய சாவணும்னு சொல்றியா நீ? அட நான் ஒன்றும் அப்படி சொல்லலை. நானே 4-5 மாசத்துல மண்டையை போட்டாலும் நீங்க மண்டையை போட மாட்டீங்க. அதனால நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. தூர நவுடுங்க, நான் வேலையை பார்க்கட்டும். எல்லாரும் ஒரு முடிவோட தான் அலையாளுவே. இந்த உமாலும் இதே தான் சொல்லிக்கிட்டு தெரியா, இவளும் இதே சொல்லிக்கிட்டு தெரியா. 2 பேரும் போற போக்க பார்த்தா நமக்கு குய்ய தோண்டி வாழ்வோ போல இருக்க. இவங்க கிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் நாம. டே சந்தோஷ் என்னத்தடா உட்கார்ந்து பொறிச்சிக்கிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி நல்லா தான் செஞ்சிருக்கா. சாப்பிடு. சாப்பிட்டுட்டு சீக்கிரம் வேலைக்கு கிளம்புற வழியே பாரு. ஏம்மா மருமவளே உப்புமா சூப்பரா இருந்ததுமா. சரி மதியத்துக்கு மீனை வாங்கி கறி வச்சிடலாம். என்ன நான் அந்த பக்கத்து தெருவில் கோமதியை பார்க்க போனோம் பார்த்துக்க. நாங்கள் போயிட்டு கொஞ்சம் கழிச்சு தான் வருவேன். கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து கதை பேசிட்டு சரியாம்மா? வரும்போது மீனை வாங்கிட்டு வந்துடுறேன்னு. அதனால நீ இந்த வெங்காயம் தக்காளி வெட்டினா தேங்காய் இங்கே அரைக்கி வைக்கணும். கரண்ட் போயிரும்ல. தேங்காய் இங்கே அரைச்சி வைக்கணும்னா அரைச்சி வச்சிரு. புளியெல்லாம் ஊற போட்டு வச்சிரு. நான் மீனை வாங்கிட்டு வந்து கழுவி தாரேன். சரித்த எல்லாம் நீ சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்புற வழியே பாரு. நான் வரேன். சரிம்மா. ஓய் என்ன பாத்துக்கிட்டு இருக்க? உட்கார்ந்து சாப்பிடு. சரிங்க. எங்க ஒரே ஒருக்காங்க ஆசையா இருக்கு. என்னது ஆசையா இருக்கா? அட ஆமாங்க. நான் என்ன உங்ககிட்ட முத்தமா கேட்டேன். எதுக்கு இப்படி சாக்காவுறீங்க? அடிப்பாவி இதத்தான் ஆசையா இருக்கு நீயா? எனக்கு உங்க கையால சாப்பிடணும்னு ஆசையா இருந்து அதனாலதான் உங்க கையில இருந்து புடிங்கி சாப்பிட்டுட்டேன். நீங்க என்ன வேணா திட்டிக்கங்க, எனக்கு கவலையே கிடையாது. இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காக கூட இவளை இப்படி நம்ம ஏங்க வச்சுட்டோமே. ஆனா இவ செய்யறத பார்த்தாலும் நமக்கு சிரிப்பாதான் வருது. என்ன மன்னிச்சிருடி. ஆமா நான் உன்னைய திட்டக்கூடாதுன்னு அதுக்கு காதை தானே மூடணும். நீ ஏன் கண்ணை மூடிட்டு இருக்க? எப்பயும் ஏதாவது ஒண்ணு ஏடா கூடாம பண்றதே உனக்கு வேலையா போச்சு. ஐயோ ஆமால நான் காதை தானே மூடணும், தெரியாம கண்ணை மூடிட்டேனா? ஸ்டார்ட். இப்ப திட்ட ஆரம்பிச்சுக்கோங்க. லூசு உன்னை யார் இப்ப திட்ட போறா? கைய கீழே எடு. அப்ப என்ன இனிமே திட்ட மாட்டீங்களா? இதுக்கெல்லாம் லூசு அப்படியே மண்டையில கொட்டினா இனிமே அந்த மாதிரியான கோவப்படுற சந்தோஷம் இனிமே நீ பார்க்க முடியாது. உண்மையாவே கோப்பல? ஆமா இந்தா சாப்பிடு. அட எனக்கா கோப்பல? ஆமா உனக்கு தான், சாப்பிடு. இந்த கோப்பல எவ்வளோ மாறிட்டாரு. முன்னாடியெல்லாம் எப்படி விரும்பாட்டி கணக்கா கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. இப்போ நம்ம கிட்ட இவ்வளோ சகஜமா பேசுறாரு. இதுவே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க சாலினி. சீக்கிரம் என்னோட காதல உங்ககிட்ட சொல்லிடுறேன்.
அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். ஐயோ எங்க நீங்க நிறைய நிறைய தாரீங்க, கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் கொஞ்சமா தாங்க. நிறைய நிறைய தந்தா நான் எப்படி சாப்பிடுவேன்? அட ஒழுங்கா சாப்பிடு. ஆக்காட்டு ஆக்காட்டு. ஐயோ நிறைய நிறைய தாடுறீங்க, சாப்பிட கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாப்பிடு. இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும் கோப்பல நம்ம. சிலையே அன்னை போல் வரவா நானும் சோறுட்ட உண்ணா. என்ன அப்படி பாக்குற? சாப்பிடு. நம்ம குழந்தைங்களை கூட சமாளிச்சிடும் போல இருக்கு, ஒன்ன சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். அட கோப்பல இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? சரியா கேட்கல, இன்னும் இருக்கா சொல்லுங்க. ஐயோ இவளை சும்மாவே சமாளிக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா நம்ம வாயும் கேட்க மாட்டேங்க. ஐயோ கோப்பல சொல்லுங்க, இப்ப என்ன சொன்னீங்க? அட நான் ஒன்னும் சொல்லலையே, குழந்தை மாதிரி அடம் பிடிக்காம சாப்பிடுன்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. சாப்பிடு. கோப்பல இன்னைக்கு வேலைக்கு போலையா? ஏன் போகணுமா? இல்ல, போகாம வீட்ல இருந்தா கூட எனக்கு சந்தோஷம் தான். எனக்கும் உன் கூட வீட்லயே இருக்கணும்னு ஆசைதான். நீயே சொல்லு, நான் போகணுமா வேண்டாமா? டேய் மச்சான், நல்லா இடிச்சுக்கிட்டேன். டேய் மச்சான் பிஸியாடா? இந்தா வந்துட்டான்ல, சிவ பூஜையில கரடிக்கணுங்க. அட என்ன அனுமன், பார்த்து வர மாட்டீங்களா? உங்களுக்கு எப்பயும் இதே வேலையா போச்சு. வாங்குங்க, காலை காட்டுங்க, என்ன ஆச்சுன்னு பாக்கலாம். குரங்கு வேலையெல்லாம் நல்லா பாப்பீங்க. அம்மா என் காலுக்குலாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னம்மா போசுக்குன்னு அண்ணனை பார்த்து குரங்கு நீட்ட? ஆமா, இப்ப என்ன அண்ணானு மரியாதையா கூப்பிடலாம்னா நீங்க குரங்கு மாதிரி எல்லா வேலையும் பார்த்து வச்சா அவர் அப்படிதான் பேச முடியும். டேய் என்னடா நடக்குதுங்க? உன் பொண்டாட்டி என்னைய குரங்குங்காடா? என்னடா விமல் உனக்கு வந்த சோதனை? வர வர உனக்கு மரியாதை தேஞ்சுக்கிட்டே போகுது இந்த வீட்டுல. நீ இதுக்கு என்னைய வாடா போடானே மரியாதை எல்லாமே கூப்பிட்டுருக்கலாமா அண்ணன் கூப்பிடுறதுக்கு பதிலா? ஆமா, கோவம் வந்து அப்படியும் வரும் இனிமே. என்னது வாடா போடாவா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னா. வாங்க உட்காருங்க, சாப்பிடலாம். அதெல்லாம் சரிம்மா. உன் புருஷன் என்னமா கடுப்புல இருக்க மாதிரி இருக்கான்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா, நீங்க உட்காருங்க. என்ன மச்சி என்ன பண்ற? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியோ? பாக்க என்ன கடுப்பா இருக்க மாதிரி இருக்கு? ஆமாடா, ஒரு கருப்பு கரடி வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை அடிச்சு துரட்டலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்தாங்கண்ணா சாப்பிடுங்க. ஏமா தங்கச்சி, கரடின்னா கருப்பா தானே இருக்கும்? ஆமாண்ணா. அப்புறம் என்ன உன் புருஷன் என்னைய பார்த்து கரடிங்க? நான் கலரான தானே இருக்கேன். எங்க அண்ணே செம கலர்ல. இப்ப அந்த கரடியை அடிச்சு வெளுத்தா எல்லாம் சரியாயிரும். ஐயோ எம்மா தங்கச்சி அவன் என்னைய அடிக்க வராம காப்பாத்து. எங்க அண்ணனை சாப்பிட விடுங்க, சும்மா இருங்க. ஏன்டா மச்சான், நான் எதுவும் தப்பான டைம்ல வந்துட்டேனா? அதான் வந்துட்டியே, அப்புறம் என்ன? சரி வந்த விஷயத்த சொல்லு. இல்ல மச்சி, வழியில வண்டி மக்கர் பண்ணிருச்சு. அதான் அதை சர்வீஸ் விட்டு இருந்தேன். அதான் உன்னைய பார்த்து பேசிட்டு அப்புறம் உன்கிட்ட வண்டி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். உன் கூட சேர்ந்து அப்படி வேலை கிளம்பிடலாம்ல, அதுக்குதான் இங்க வந்தேன். நான் இன்னைக்கு வேலைக்கெல்லாம் வரல, லீவு. கிளம்பு இடத்த காலி பண்ணு. டேய் மச்சான், இன்னைக்கு பயங்கரமா வேலை இருக்குடா. குடவுன்ல எல்லாம் நிறைய சரக்கு வந்து இறங்குது. அந்த கடைக்கும் இந்த கடைக்கும் கணக்கு வழக்கெல்லாம் நிறைய பார்க்க வேண்டி இருக்கு. ஒழுங்கா வந்து மச்சான், நீ இல்லன்னா இன்னைக்கு வேலை நடக்காது சொல்லிட்டேன். அம்மா நீ தான் அந்த கடையிலே பொறுப்பான ஆளு. ஆமா அந்த பொறுப்புல தீய வைக்க உன்னை யாருடா இப்ப வர சொன்னது? எனக்கு நீங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சித்தப்பாட்ட நான் வரல. கிளம்பு. டேய் உன்னைய பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி ஆள் மாதிரிலாம் தெரியல, நல்லாதான் இருக்க. இந்த கரடி அடி வாங்கிட்டு தான் போவேன்னு அடம் பிடிச்சா நான் என்ன பண்ண முடியும்? இம்மா பாருமா புருஷன் சும்மா அடிக்க வரா. எங்க சும்மா இருங்க மச்சி, புரிஞ்சுக்கடா, இன்னைக்கு வேலை செம டைட்டா இருக்கும். நீ வந்தாதான் எல்லாம் சரி வரும், இல்லாட்டினா ஒரு கொலையும் ஓடாது சொல்லிட்டேம்மா. இவகிட்ட வேற இன்னைக்கு லீவு போடுறேன்னு சொல்லிட்டேன்னு இப்ப வேலைக்கு போடணும்னு சொன்னா மறுபடியும் வருத்தப்படுவாளோ? சாலினி, இன்னைக்கு அப்ப நான் வேலைக்கு போட்டுமா? சரிங்க, போயிட்டு வாங்க. தங்கச்சிமா, கேசரி சூப்பர். ஐயோ அண்ணா, அது கேசரியே இல்ல, உப்புமா. என்னது இது, உப்புமாவா? சரி என்னவா இருந்தா என்ன, நல்லாதான் இருக்கு. ஐயோ கடவுளே, இவன் ஒருத்தன். டேய் மச்சான், வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வெளியே வெயிட் பண்ணு, நான் இப்ப வந்துடுறேன். சரி நீ நல்லா கொட்டிக்க. சரி சாலினி, நான் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். என்ன? சரி கோப்பல, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. மீன் அம்மா, மீன் வேணுமாம்மா? ச்சே, எனக்கு இன்னும் அதுல இருந்து வெளியே வர முடியல. என்னையவே ஒருத்தி அரைஞ்சிட்டாளே. ஒருத்தி இல்ல, 2 பேரு. அவளுங்க 2 பேரையும் நான் நிம்மதியா வாழவே விட மாட்டேன். அவசரப்பட்டு நான் தான் சந்தோஷம் விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவன் நல்ல வசதியா வளர்ந்து நிக்கிறான். அவன் கூட இருந்திருந்தா நானும் அவன் கூட ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். நான் விட்டுட்டு வந்த வாழ்க்கையில ஒட்டிக்கிட்டவா என்னையவே அடிச்சிட்டா. அவ எப்படி சந்தோஷ் கூட வாழலாம்? என் சந்தோஷ் எனக்கு மட்டும்தான். சந்தோஷ் கிட்ட இருந்து அவளை பிரிச்சு அவளை நெருங்கவே முடியாத மாதிரி பண்ணி நான் அவன் கூட போய் வாழ்றேனா இல்லையான்னு பாரு. என்னையவா அரைஞ்ச, என்னைய ஏன் தொட்டோன்னு நீ ஃபீல் பண்ணணும் வாழ்க்கையில, அந்த மாதிரி நான் உனக்கு பண்ணுவேன் பாரு. சொல்லுடி விஜி. சும்மா தம்பி கூப்பிட்டேன். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். காலையில எதுவும் வேலையா இருந்தியோ? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? சச்சா அப்படிலாம் எதுவும் இல்லை. காலையிலே ஹஸ்பண்ட் எல்லாம் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு காலையில டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக தான் இருக்கேன். இனிமே மதியம் தான் வேலை, அதுவும் சமைக்கிற வேலை தான். அதுவும் எங்கள் அத்தை மீனெல்லாம் கழுவி தந்துருவாங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணால் போதும். அதனால் இப்போ ஃப்ரீ தான். சொல்லுடி. இல்லை, சும்மா தான் உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் கால் பண்ணேன். சரி, உன் வாய்ஸ் ஏன் நல்லா இருக்கு? ஏன் எதுவும் உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? இல்லடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா சாலினி? மறுபடியும் அதே கேட்குறேன்னு நினச்சி தப்பாக நினச்சிக்காத. என்னடி சொல்லு. நீ உண்மையிலுமே சந்தோஷமா தான் இருக்கியா? ஏன்டி அப்படி கேட்குற மறுபடி? நான் தான் நேற்றே சொன்னேன்ல,
இல்லடி, நானும் விஜயும் சேர்றதுக்கு காரணமே நீதான். ஆனா உன் வாழ்க்கை சந்தோஷமா இல்லையோன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அதான் மறுபடியும் அதே கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு அதனால விஜய் கூட கூட எனக்கு பேசவே தோணல தெரியுமா. நேத்து அவனை பார்த்துட்டு பேசிட்டு வந்ததுல இருந்து அதுக்கப்புறம் நான் அவனுக்கு ஃபோனே பண்ணல. ஏ லூசு, என்னைய பார்த்தா சோகமா இருக்கவ மாதிரியா இருக்கு. இந்த உலகத்திலே சந்தோஷமா இருக்க ஆள் யாருன்னு கேட்டா அது நான் தான். அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன்டி லூசு. நிஜமாவா சாலினி? நான் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க எல்லாம் தான். ஏய் என்னடி சொல்ற? ஆமா. ஏய் எனக்கு புரியுற மாதிரி சொல்லு, எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாம் வர்ற பிரதோஷம் அன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் புரியும். ஏய் அன்னைக்கு தாண்டி உன் பிறந்த நாள். ஆமாடி, அன்னைக்கு தான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஏய் இங்க பாரு, எனக்கு சர்ப்ரைஸ்லாம் ஒன்றும் வேண்டாம், இப்பயே சொல்லிடுறேன்னு. வாய்ப்பே இல்லை, இப்பெல்லாம் சொல்ல முடியாது. சரி, அப்ப ஐ எம் வெயிட்டிங். சரிடி சாலினி, உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுறேன். நேத்துல இருந்து விஜய் கிட்ட நான் ஒழுங்கா பேசவே இல்லை. அவனுக்கு கால் பண்ணி பேசிட்டு அப்புறம் உனக்கு கூப்பிடுறேன். சரிடி, பாய். பாய். எப்படியோ சாலினி சந்தோஷமா இருந்தா சரிதான். நான் கூட பயந்துட்டே இருந்தேன். அவளை எல்லாரும் வற்புறுத்தி வீட்டில் கல்யாணம் பண்ண சொல்லும்போது நம்மளும் அவளை ஃபோர்ஸ் பண்ணிட்டோமே, இப்போ அவள் லைஃப் நம்மளால தான் போச்சோன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். இப்போதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சரி, நம்ம விஜய்க்கு கால் பண்ணி பேசுவோம். டேய் மச்சான், என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? ஒரு பச்சை பிள்ளையை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க? நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், சும்மா சும்மா கொட்டிக்கிட்டே இருக்க. இப்ப வர வர புருஷனுக்கும் கொண்டாட்டிக்கு ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கு. ஒருத்தன் என்னன்னா கரடிங்க, ஒருத்தி என்னன்னா குரங்குங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி நல்ல எண்ணெய் வச்சு செய்யறீங்க. ஆமா, அப்புறம் என் பேபி மட்டும் சொல்லி கொடுத்தனா அவ்வளவுதான் பாத்துக்கங்க ரெண்டு பேரும். கோச்சிக்கிட்டியாடா? சரி பரவாயில்ல, கோச்சிக்க. அடப்பாவி, கோச்சிக்கவா? என்னடா மச்சான் ரொம்ப குஷியா இருக்கியோ? காலையில என்ன ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொமான்ஸா? என்னடா நடந்துச்சு அப்படி ரொம்ப ஹாப்பியா இருக்க? ஆமா, நான் சாலினிய பாத்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா. என்னடா சொல்ற, பாத்துக்கிட்டு இருந்தியா? ஆமாடா, ஆனா நீங்க வந்து இடையில சகுனி மாதிரி வேலையை கெடுத்து விட்டுட்ட. அதனாலதான் என் மூடே அப்செட் ஆயிருச்சு. டேய் இதுக்கு பேர் தான் உங்க ஊர்ல ரொமான்ஸாடா? டேய் ஏன்டா அப்படி சொல்ற? ஆமா, இவரு அப்படியே ரொமான்ஸ் பண்ணி தள்ளிட்டாரு, நாங்க வந்து கெடுத்துட்டோம். இதுல வேற நம்ம மேல கடுப்பா வேற ஆகுறாரா இவரு. நான் கரடி இல்லடா, நீ தான் என் வாழ்க்கையில இருக்க பெரிய கரடி. நான் எதுக்குடா? ஐயோ மறுபடியும் உளறிட்டோமா? டேய் நீ இப்படி பாத்துக்கிட்டே இருந்தா நானும் கடைசி வரைக்கும் இப்படி பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நானும் எப்பதான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது? என்னடா சொல்ற, எனக்கு புரியல. ஐயோ என் வாய் வேற சும்மா இருக்க மாட்டேங்குது, எல்லாத்தையும் உளறிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான், இவ எவ்வளவு நாள் தான் இப்படியே பாத்துக்கிட்டு இருக்க போறான்னு கேட்டேன். இல்லடா மச்சான், அவ கண்ணை பார்த்தா எனக்கு என்னமோ பண்ணுதுடா. என்னதான் பண்ணுதுன்னு சொல்ல தெரியல, அப்படியே மெய் மறந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்பெல்லாம் அவ கூடவே இருக்கணும் போல ஆசையா தான் இருக்கு. சரி முறைக்காதடா, பாத்துக்கிட்டே இருக்கேன்னு முறைப்பான். எங்களுக்கும் ரொமான்ஸ் எல்லாம் பண்ண தெரியும், நாங்களும் பண்ணுவோம். அப்ப பாரு, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. டேய் உனக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் மேல ஆக போகுதுடா. இன்னமும் புதுசா இப்பதான் லவ் பண்ற காலேஜ் பையன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. சீக்கிரம் உன் மனசுல உள்ளத சாலினி கிட்ட சொல்லு. சில நேரத்துல நம்ம அப்புறம் சொல்லிக்கலாம், அப்புறம் பேசலாம்னு தள்ளி போடுறதே நம்ம வாழ்க்கையை மொத்தமா தள்ளி வச்சிரும். அதையும் பாத்துக்க. அப்புறம் ஏன் முன்னாடியே நம்ம சொல்லாம விட்டுட்டோம்னு நம்மளே நெருக்கடியான சூழ்நிலையில தள்ளுற மாதிரி ஆயிரும், பாத்துக்க. சரிடா நான் சொல்லிடுறேன். அவளோட பிறந்த நாள் அன்னைக்கு எப்படியும் நான் சொல்லிடுவேன். நீ கோவப்படாம ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு. எங்க அந்த ரிமோட் எங்க? இந்த கிடைச்சிச்சு. எந்த டிவில சொன்னா? ஏதோ ஒரு டிவில அருந்ததின்னு சொல்லி போட்டிருந்தானே, 4 மணிக்கு 5 மணிக்கே போடுவான்னு. எந்த டிவிலன்னு தெரியலையே. ஐயோ, வரிசையா ஒவ்வொரு சேனலா மாத்தி பாப்போம், எதுலையாவது ஒண்ணுல வரும். இந்த அருந்ததி படத்தை பார்க்கணுன்னே அடிச்சு வரண்டு ஓடி வந்திருக்கேன். எந்த சேனலும் ஞாபகம் வரலையே. சன் டிவி இல்ல, கே டிவிலையும் இல்ல, ஜெயா டிவி, கலைஞர் டிவில தான் அடிக்கடி போடுவான். கலைஞர் டிவில தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதை வச்சு பார்ப்போம். சாயங்காலம் ஆனாதான் காப்பி குடிக்கலன்னா நமக்கு வேலையே ஓடாது. இந்த பிள்ளைகள் காலேஜ்ல இருந்து வந்துட்டுவேன், ஒரு டம்ளர் காப்பி இதுவே நமக்கு போட்டு தரணும்னு பார்த்தா இதுவளுக்கு நம்ம போய் போட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு. எங்க வீட்டுல எல்லாம் பூ மாதிரி அது பாட்டுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு அவளே சாப்பிட்டுட்டு காப்பி கீப்பி வேணும்னு அவளே போட்டு குடிச்சிட்டு பாத்திரம் இருந்தாலும் போட்டு வச்சிருந்தேன்னா அவளே கழுவி வச்சுட்டு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாக்கோ. உங்க பிள்ளைகளையும் அப்படி பழக்கப்படுத்துங்க. உன் வீட்டுல ஒரே ஒரு பொட்டை பிள்ளை, அதனால அவ யார்ட்டையும் சண்டை போடாம அவ பாட்டுக்கு அவ வேலையை அவளே பார்க்க ஆரம்பிச்சிருவா. எங்க வீட்டுல 2 கழுதையும் நான் பெற்று வச்சிருக்கேனே, நீ செய்யும் நான் செய்யும் ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போட்டுக்கிட்டு அவ்வளவு சண்டை பலத்த சண்டையா இருக்கு. அவ்வளவு சண்டையை வளர்க்க பிடிக்கவே எனக்கு தினமும் மூச்சு முட்டி போகுது. கேட்க நீங்க வேலையை பிரிச்சு கொடுத்துடணும். நீ இந்த வேலையை செய்ய, நீ இந்த வேலையை செய்ய, வந்ததை இதை பண்ணனா அதை பண்ணணும். அப்பனா கரெக்டா செய்வாள்வல்ல. நான் அவ்வளோ அப்படி செய்யலாம்ல இருப்பேன். ஒருத்தி தெருவு இருக்கணும், ஒருத்தி முத்தம் பெருக்கணும், ஒருத்தி பாத்திரம் கழுவணும், ஒருத்தி தண்ணி எடுத்துட்டு வரணும்னு ஒவ்வொருத்திக்கும் வேலையை பிரிச்சு தான் கொடுத்துருக்கேன். அப்பயும் அவ்வளோ ஒரு 4 நாள் செய்வாளுவே. 5 மறுபடியும் பழைய கரண்டிக்கு கதவை துரடின்ற மாதிரி ஏதாவது ஒரு 7:30 எடுத்துட்டு வந்து நிற்பாளுவே, அடிப்படி சண்டையை போட்டுக்கிட்டு.
அவளுக்கு மட்டும் ஈஸியான வேலையை கொடுத்துட்டா எனக்கு கஷ்டமான வேலையை தந்துட்டான்னு மாறி மாறி அவளுக்கு சண்டை ஒடியதுக்கே நேரம் சரியா இருக்கு. அவள்கிட்ட போய் வழக்கு பிடிக்கிறதுக்கு எனக்கு முடிய மாட்டேங்கு. அப்படியே போய் வழக்கு பிடிச்சேன்னா என்ன சொல்லி அழுவ? நீ உள்ள வந்ததுனாலதான் எங்க 2 பேரையும் அக்கா தங்கச்சியே பிரச்சனை வருது, நீ எங்களை பிரிச்சு விட்டுறியா அப்படின்னு சண்டைக்கு வர அழுவ. இல்லைன்னா நாங்க ஒத்துமையா இருப்போமாக்கோ, நீ ஒன்னாலதான் எங்களுக்குள்ள பிரச்சனைன்னு. அப்ப கஷ்டம்தான். இப்பெல்லாம் நாளுக்கு நாள் அவ்வளோ சண்டை அதிகமாயிட்டே போகுது. நானும் கொஞ்சமாவது குறையன்னு பார்க்கேன், இது குறையாதுவோ போல இருக்கு. அதெல்லாம் அடுத்த வீட்டுக்கு போனதும் சரியாயிருவாளுவக்கோ. இப்போ சின்ன பிள்ளைல ஒன்றுக்கு ஒன்று போட்டியும் பொறாமையுமா இருக்கும். கல்யாணம் ஆகி ஒரு இடத்துக்கு போயிட்டாலுவேன்னு வைங்க, அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சி பாசெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரிஞ்சு இதுவெல்லாம் திருந்தாது. இதுவெல்லாம் நம்ம சாவ வரைக்கும் இதுவெல்லாம் இப்படி ஒத்துமையா இருந்தாலும் நம்ம பார்த்துட்டு சாவ முடியாது. வெட்டு பலி போடாம இருந்தா சரிதான் இருக்கேன் நானே. எக்கோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னலாம் பெரிய பொண்ணு? அடா பெரிய பொண்ணு என்ன ரகசியம் சொல்ல போறா? தெரியுமான்னு கேட்கா நமக்கே தெரியாதே. என்னது? பக்கத்து தெருவுல கோமதி பிள்ளை ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த பிள்ளை ஒரு பையனை இழுத்துட்டு ஓடி போயிட்டாலாம். உங்களுக்கு தெரியுமா? அட இவ ஏதோ புது கதை சொல்ல போறான்னு பார்த்தேன்னா இறந்து புதைச்ச கதையை போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி, அவ ஓடி போய் 1 வாரத்துக்கு மேல ஆகுது. அவ அப்பயே குழந்தைய பெற்றிருப்பா. 1 வாரத்துல எவ்வளோ பிள்ளைய பெக்கா? 4 முடி. உங்களுக்கு தெரியாதா கோமதி பிள்ளை அந்த பிள்ளை ஓடி போனது? அது அப்பயே ஓடி போயிருச்சு நம்ம டூருக்கு போறதுக்கு முன்னாடியே. உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாதாக்கோ? ஏன் அந்த பிள்ளை இப்பதானே 12 முடிச்சிருக்கான். 12 11 சின்ன பொண்ணு கூட தானே படிச்சிருக்கான். என் வீட்டு பிள்ளையோட சின்ன பிள்ளையாச்சு அது. ஆமா லட்சம், அது சின்ன பிள்ளைதான். படிக்கும்போது அது 8வது படிக்கும் போதுல இருந்தே லவ் பண்ணியிருக்கான். ஆமாக்கா, நானே அந்த பிள்ளைய பஸ் ஸ்டாண்ட்ல அப்புறம் அங்க இங்கன்னு நிறைய இடத்துல ஒரு பையன் கூட பேசிட்டு நிக்கத பாத்திருக்கேன். பையன் நல்லாவே இருக்க மாட்டானா, அது அவனுக்கு நல்ல வியாழ கூட கிடையாதான். அழகால முக்கியம், குணம் தான் முக்கியம். பிள்ளைய வச்சு நல்லா பாத்துக்கிடுவானான்றது தானே தேவை. சரிதாமுக்கு, ஆனா அதுக்குன்னு நல்ல வியாழையாவது இருக்கணும்ல, பொறுப்பா இருக்க பயலாவது இருக்கணும். சொந்த வீடு மட்டும் இருக்கு அந்த பயலுக்கு. அது அந்த பக்கம் நம்ம போகும் தெரியுமா, உடம்புடியில் அந்த பக்கம் கனரா பேங்க் இருக்கும் பாருங்க, அந்த பக்கம் தான் வீடா. அங்க இருக்க பையன் எப்படி இங்க இருக்க பிள்ளைய போய் பிடிச்சான்? பசுக்கு இந்த பிள்ளைல அங்கதானே பச்சாருக்கெல்லாம் போய் யார போகுதுவே. யார போற இடத்துல அந்த பயில்வ நின்றுப்பானுவெல்லாம் இருக்கும். அவனு பிள்ளைல பள்ளியோடத்துல இருந்து வெளியே வரத பாக்கிறதுக்கு தான் அங்கங்க வண்டி வச்சுக்கிட்டு பயில்வ நிக்கானுவல. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு படிப்பு வியாழை இதெல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. பைக் ஒண்ணு அப்ப ஆத்தா வாங்கி கொடுத்த பைக்கை வச்சுக்கிட்டு அதை சீன் போட்டுக்கிட்டு இருக்க பயில்வளை பார்த்ததான் மயங்கி விழுந்துருதுவே. வீட்டுல பிள்ளைகளு தாய் பேச்சு கேட்டு இருக்க பிள்ளைகளு ஒழுங்காதான் இருக்கும். தாய் பேச்ச கேட்காத பிள்ளைகளு தான் தரதலையா போகும். சரியா, நீங்களும் பேசிட்டு இருங்க, நான் போய் பிள்ளைகளுக்கு காபி போட்டு கொடுத்துட்டு வரேன். எம்மா இங்கதான் இருந்து கதை அடிச்சுக்கிட்டு இருக்கியாக்கோ? அங்க காலேஜ்ல இருந்து வரத பார்த்தாலத வீட்டுக்கு வர முடியா? அந்த காபி போட்டுதாம்மா போலா நீ வீட்டுக்கு. எனக்கு வர தெரியும். இப்ப எதுக்கு எரிஞ்சு விடுறா? வான்னு தானே கூப்பிட்டேன். ஏன் எனக்கு வர தெரியாத? காபி வேணா போட்டு குடிக்க வேண்டியதானே? பெரிய ஆளுங்க பேசிட்டு இருக்க இடத்துல சின்ன பிள்ளைக்கு உனக்கு என்ன வேலை? போடா. வாரேன், வந்து காபி போட்டு தாரேன். ஒரு வேலையும் செஞ்சு கிளிக்காண்டாளுவ வந்துருவாளுவ. இவ அங்க உட்கார்ந்துருக்காளா, இவளை எப்படிக்கு உட்கார விடணும்னு. போடா வாரேன். இந்த கொம்மிக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். எதுக்கு இப்படி தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்கான்னு தெரியல. எதுக்கு இப்ப அந்த பிள்ளை கிட்ட இப்படி கத்துனீங்க? வாரேன்னு சொன்னா அது பாட்டுக்கு அது போகுது. சரி சரி, நீங்களும் பேசிட்டு இருங்களா, நான் அந்த வாரேன். எக்கோ எங்களுக்கும் ஒரு டம்ளர் காப்பி, கடுங்காப்பியா இருந்தாலும் ஓகே தான். பால் காப்பி வேற உங்கள்கிட்ட பால் இருக்கோ இல்லையே தெரியல, அதனால கடுங்காப்பி போட்டு தாங்கக்கோ. போட்டு வரேன். நம்மோட்டு பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்கலன்னா வேற எல்லாரும் குறைதான் சொல்லுவாளுவ. இவ்வளவு எங்க நம்ம மானத்தை வாங்க போறான்னு தெரியல. இவ்வளோலாம் பேசியதை பார்த்தா பக்குன்னு இருக்கு. இதுவெல்ல வளர்க்குது. பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்க வரைக்கும் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்குதுங்கிறது சரிதான் போல. அந்த பிள்ளை நல்ல அழகுக்கோ, ஒத்தைக்கோறு பொட்ட பிள்ளை. அது தாய் என்னெல்லாம் கனவு கண்டு வச்சிருக்கோம் பத்தியலாக்கு. அதுக்குதான் பொட்ட பிள்ளைகளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்கப்படாதுங்கிறது. கொஞ்சம் அதுவெல்லாம் நான்லாம் பூ மாதிரியே எப்பயும் நான் ஏன் அவன் மேல கோவப்படுவீங்க? சதீஷை விட அவ மேல நான் ரொம்ப கோவப்படுவேன். காரணம் என்னன்னா, அம்மா நல்லா பாசமா இருந்துட்டேன்னா நம்ம அம்மா தானே, அவளை சமாளிச்சுக்கிடலான்னு அதுக்கு ஒரு ஏதாவது திருட்டு வேலை பண்ண தோணும். நான் அவட்ட எரிஞ்சு விழும்போது அவளுக்கு என்கிட்ட ஒரு பயம் இருக்கும். நம்ம அம்மா அடிச்சு விடுவா, தோலை உரிச்சு விடுவா, ஏதாவது தப்பு பண்ணனான்னு. அதுக்கு தான் நான் அவளை எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழியது. அவளும் என்கிட்ட சொல்லுவா, எம்மா நீ சதீஷ் மேலே மட்டும்தான் பாசமா இருக்க, என் மேலே இல்லைன்னு. ஆனா நமக்கு அப்படி பெத்தவளுக்கு இருக்குமா? நம்ம பையன் நம்ம வீட்லயே நம்ம கண்காண இருப்பான். இது இன்னொரு இடத்துக்கு போற பிள்ளை. அதை நம்ம தானே கண்ணும் கருத்துமா வளர்த்து பத்திரமா ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கணும். அதுக்குதான் அவகிட்ட கொஞ்சம் கண்டிப்பா இருக்குது. மற்றபடி எனக்கு பூமாரி மேலாம் எந்த கோபமும் கிடையாது, வருத்தமும் கிடையாது. என் பிள்ளை தங்கமான பிள்ளை, எல்லா வேலையும் அது பாட்டுக்கு செய்வா. நம்ம லட்சுமி அக்கா விட்டு பிள்ளைகள் கூட 2 சண்டை போட்டுக்கிட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு நீ செய்ய நான் செய்யன்னு சண்டை போடும். அது மாதிரி பூமாரி பண்ண மாட்டா.
சதீஷுக்கு துணியெல்லாம் வந்துட்டு சண்டை போட்டாலும் அவன் துணியெல்லாம் அழகா துவைச்சி மடிச்சு அயன் பண்ணி அவனுக்கு எல்லாம் எடுத்து வைப்பான். ஆமாக்கா, பூ மாதிரி பார்த்த விஷயத்துல பரவாயில்ல. லட்சுமி அக்கா பிள்ளைகள் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பண்ணுதுவேன். நானே பார்த்துருக்கேன். அதையும் மூஞ்சியே மாறி போச்சு பாத்தீங்களா? இல்லையே, நான் கவனிக்கலையே. நான் பூ மாதிரி கொஞ்சம் செய்வா, உங்ககிட்ட பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னோம்ல, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் மூஞ்சி மாறி போச்சு. நான் அதை வேணும்னு சொல்லலை, ஆனால் நான் சரி அவைய கொஞ்சம் கண்டிப்பாவில் பிள்ளைகள ஒழுங்கா இருங்கன்னு அதுகளுக்கு கொஞ்சம் கவனிச்சேன்னா அதுகளும் நல்ல பிள்ளைகள தான். முன்னாடிலாம் நல்லா தானே இருந்துச்சுவே, இப்போதான் வர வர அது கொஞ்சம் ஒழுங்கா இல்லாத மாதிரி எனக்கே தோணுது. ஆமாம் ஆமாம், எனக்கு கூட தோணுது. ஆனால் லட்சுமி அக்காட்ட சொல்லதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வேற அவைய பிள்ளைய நம்ம குறை சொல்லியும் நினச்சிடப்படாதே, அதனால தான் நான் சொல்ல தயங்கிக்கிட்டு இருப்பேன். நானும் பெரிய பொண்ணு, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒருக்க அந்த சந்தியாவும் அந்த சரண பையனும் பேசியாவன்னு ஒருக்க நம்ம லட்சுமி அக்கா கிட்ட சொல்லிட்டோம். ஒருவேளை அவங்க 2 பேரும் லவ் பண்ணியாவளோன்னு போட்டு லட்சுமி அக்கா ஒருக்க அந்த பிள்ளைய நல்ல சமத்தையை அடிச்சு விட்டாவள சந்தியாவை. ஆமா ஆமா. அதுக்கப்புறத்துல இருந்து கொஞ்சம் நான் எதுனாலும் சொல்ல பயப்படுவேன். நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்ல போய் பொம்பளை பிள்ளைய சந்தேகப்பட்டு அடிச்சிட்டாவன்னா அது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணி போச்சுன்னா நம்ம மேல பழியாயிருமே. அதனால நான் இப்பெல்லாம் கொஞ்சம் கண்டுக்கிறது இல்ல. இப்ப வேற அந்த பயல அந்த பிள்ளைகளுக்கு அத்தை பையன் முறமாமே முற பிள்ளைகளும் ஆகி போச்சு. இப்ப நம்ம ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லிட்டு அடக்கப்படாது, வேற ஏதாவது பிரச்சனை ஆயிரும் நம்மளாலன்ட்டு நான் கொஞ்சம் சொல்றது கிடையாது. ஆனா டூர்ல வச்சு அந்த பிள்ளையை நான் கவனிச்சேன். அது 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டியாவ வாங்கிடியாவ கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. இருந்தாலும் அது ஒன்னா படிக்கிற பிள்ளைகள் இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் சகஜமா இருக்கா, அதனால நம்ம அதுல தப்பாவும் நினைக்க முடிய மாட்டேங்குது. ஆனா நான் பார்த்த வரைக்கும் அந்த பிள்ளைகளும் நல்லா சகஜமா பழகுதுவேன். டூர்லாம் ஒன்னா நின்று 2 பேரும் போட்டாலாம் எடுத்துக்கிட்டாவே. நானே அதை என் கண்ணால பார்த்தேன். அப்படியாவுமா? நான் பார்க்கலையே. உன் புருஷனை நீ தூக்கி வச்சுக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு நின்ன பேரு. அப்ப நான் தானே போட்டோ எடுத்துக்கிட்டு நின்னேன் உங்களுக்கு. அப்ப உங்களுக்கு பின்னாடி அந்த பக்கம் தூரமா அங்க நான் பார்த்தேன். அந்த 2 பேரும் தனி அங்க நின்று அந்த பூச்செடிலாம் இருந்து பேரு அங்க நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாவ. உண்மையாவா? சந்தியால சோனியாவா? சந்தியாக்க சந்தியா தானே அந்த பையன் கூட படிக்குது. ஒருவேளை இருக்குமோடே. சரசக்கோ சும்மா இருங்க, லட்சுமி அக்காவுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் வருத்தப்படுவாவ. நீ எதுனாலும் என்கிட்ட சொல்லுவியலா? ஏன் என்கிட்ட இதை சொல்லல? கூட இருக்க நாமளே வேற லட்சுமி அக்கா பிள்ளைகளை பத்தி குறை சொல்லியே நினைச்சிடப்படாதுல்ல அவிய. இப்ப ஒருத்தர் காத்துட்டு ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர்னு போயிட்டுனா வேற அது என்னைக்குன்னா லட்சுமி அக்கா காதுல போச்சுன்னா அது தப்பாயிரும்ல. அதுக்குதான் நான் சொல்லல. அதான் இப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டு எங்க கிட்ட. சரி நமக்குள்ளதானே, நீங்களே யார்ட்டையும் சொல்லாதீங்க. இப்போ உள்ள பிள்ளைலாம் ஃப்ரெண்ட்லியா எடுக்காங்க, அதனால அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நானும் அப்படி நினைச்சிட்டு தான் நம்ம கண்ணு மூக்கு வாயின்னு எதை வச்சு பேசப்படாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் வாயை முடிக்கிட்டு அமைதியா இருந்தேன். இப்போ நீ இந்த கோமதி கதையை இழுத்தது தான் இந்த கதையும் சொல்லிட்டேன். அந்த பிள்ளைங்க நல்லா கலரா அழகா நல்லா படிக்க பிள்ளை, நல்லா அழகான பிள்ளை, சொல் பேச்சு கேட்டு நல்லா அமைதியா இருக்க பிள்ளை தான். ஆனா பாரு, அது இந்த பையனை கூட்டிட்டு அந்த பையன் கூட ஓடி போயிருக்கு. அந்த பையனுக்கு சொந்தமா ஒரு வீடு மட்டும் இருக்கான், வேற ஒன்றும் சொத்து பத்து ஒன்றும் கிடையாது. அந்த பையன் பெருசா படிக்கலையா, ஒரு நல்ல தொழில் ஒன்றும் கிடையாதான். சும்மா ஒரு பைக்கை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு திரிவானா, ஏதோ ஒரு நினைச்சா ஒரு வேலைக்கு போவானா வருவானா. அந்த பைய கூட போய் ஓடி போயிருக்குன்னு சொல்லிக்கிட்டு எங்க மாமியார் அன்னைக்கு ஒரு நாள் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அதான் எனக்கு தெரியும். கிளி மாதிரி பிள்ளைய பெற்று அதை குரங்கு கையில கொடுத்த கதையெல்லாம் ஐ பேருக்கு பத்திய. ஆமாக்கா, இந்த காலத்து பிள்ளைகளோட வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். நமக்கு இந்த பிள்ளைகள் எங்க போகுது, எங்க வருது, என்ன பண்ணுது, ஏது பண்ணுதுன்னு எல்லாத்தையும் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த போன் ஒன்று இப்போ வச்சுக்கிட்டு அவ்வளவும் என்ன பண்ணுதுன்னே தெரிய மாட்டேங்குது. நியூஸ் எல்லாம் பார்த்தா பக்கு பக்குன்னு இருக்கு. அவளும் படிக்க பிள்ளைகளும் ஒன் சைடு லவ் கதையுமா தான் இருக்கு. ஒன்று அவன் இவன் இந்த பிள்ளைய குத்திடுறானுவன், இந்த பிள்ளைகள் இல்லைன்னா தூக்கில் தொங்கிடுது. இந்த கதையை தான் பூரா பார்க்க வேண்டியிருக்கு நம்ம நியூஸ் எடுத்தா. பெரிய பொண்ணு இப்ப சொல்றீ, இது உண்மைதான். நியூஸை பார்த்தா அது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இந்த பிள்ளைகள் பெத்த தாய் தவப்பன நினைக்காம எவனோ ஒருத்தனை நம்பி தூக்கில தொங்குதுவல. இதுவரை என்னத்தை சொல்ல, இதுவரை இத்தனை வருஷம் நம்ம பெத்து வளர்த்து பாடுபட்டு படிக்க வச்சு சோத்தப்பட்டு வளர்த்து என்ன புண்ணியம் சொல்லு. அது இந்த வயசு கோளாறுல ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அதுவே சொல் பேச்சு கேட்காம அப்படி பண்ணுதுவே. அது ஒரு மெச்சூரிட்டி இல்லைக்க அந்த காலத்து பிள்ளைகளுக்கு. அதை எடுத்து சொல்லணும் பக்குவமா பிள்ளைகள்கிட்ட. அவசரமான காலத்துல எல்லாம் அவசரமா நடந்துருது. அதுவும் மனசுக்கு ஒரு எதையும் தாங்கிக்கிற சக்தி இல்லைக்கு. முன்னாடிலாம் நமக்கு ஒண்ணு கிடைக்கலன்னா இன்னைக்கு கிடைக்கலன்னா என்ன, நம்ம அவ்வளவுதான் கொடுத்து வச்சது அவ்வளவுதானே நம்ம மனசை தேத்திப்போம். இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு ஈஸியா எல்லாம் கிடைச்சிடுறதுனால அவங்களுக்கு அதை தாங்கிக்கிற சக்தி இல்லை. அது கிடைக்கலன்னா அது என்னமோ சரிதான். அதான் அதுகளுக்கு கேட்ட நேரத்துக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கப்படாதுங்கிறது. அது நம்மளோட முடியாது, நமக்கு அது செய்ய முடியாதுன்னு நம்மளோட இயலாமையை அதுகளுக்கு புரிய வைக்கணும். முத நம்ம கஷ்டப்பட்ட நம்ம பிள்ளைகளுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லாம் செய்யும். அதுதான் முத தப்பு. நம்ம பட்ட கஷ்டத்தை பிள்ளைகளும் கொஞ்சமாவது படணும். அப்பதான் அதுகளுக்கு அதோட இது கிடைக்க இவ்வளவு கஷ்டப்படணுமான்னு தெரியும்.
அவிய பிள்ளை வச்சிருக்கு இவிய பிள்ளை வச்சிருக்குன்னு நம்ம பிள்ளைக்கு உடனே வாங்கி கொடுத்தோம்னா அதுக்கு அதோட அருமை தெரியாது. அது கொஞ்சம் ஏங்கி தவிச்சாதான் அது ஒரு பொக்கிஷம்னு அதுக்கு தெரியும். இனிமே வளர்க்க பிள்ளைகள் நீங்க தான் சின்ன பிள்ளைல வச்சிருக்கீங்க. வளர்க்கையே கொஞ்சம் பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளங்க. எல்லாம் கேட்ட உடனே வாங்கி கொடுக்காதீங்க. ஆமா, என் புருஷன் ஒரு பிசினாரி, அவரு வாங்கி கொடுத்துட்டு தான் மறு வேலை பார்ப்பாரு. எங்க வீட்டுக்காரர் எல்லாம் வாங்கி கொடுத்துருவாருக்கோ. படிக்க விஷயத்துக்கு ஏதாவது கேட்டா எதுனாலும் டக்கு டக்குன்னு செஞ்சிருவாரு. வேற ஏதாவது கேட்டாதான் கொஞ்சம் இழுத்தடிப்பாரா அவகிட்ட. சரி, எல்லாம் லட்சுமி அக்கா கோவப்பட்டிருப்பாவளோ நான் பேசுனதை நினைச்சி. ஐயா மூஞ்சி மாறினதுல இருந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. சரி, அப்படிலாம் இல்லக்கா. அவிய நார்மாவிய பிள்ளை மேலதான் குறைச்சிக்கிட்டு போனாவ. நம்ம மேலாம் எந்த கோவமும் இருக்காது. ஆனா நீங்க சொன்னதை பெருசா எடுத்திருக்க மாட்டாவன்னு தான் எனக்கு தோணுது. நீங்க ஒன்னும் தப்பா சொல்லலையே. ஆனா அவியலும் பிள்ளைகிட்ட கொஞ்சம் கண்டிப்பா தான் இருப்பாவ. ஆனா ஒரு சில விஷயத்துல அந்த பிள்ளைல அதிகமா இல்ல டாமினேட் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. அதனாலதான் கொஞ்சம் கண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரி விடுங்க, அதான் லட்சுமி அக்கா இப்ப வருவாவளா, வந்ததுன்னு தெரிஞ்சிடாயும் மூஞ்ச பார்த்தா. எதுக்கு இப்படி மாத்திக்கிட்டே இருக்க? ஏதாவது ஒரு டிவில ஒழுங்கா வைப்ப. இப்ப சும்மா இருப்ப. நானே இந்த அருந்ததி படம் எதுலயோ போட்டான் அன்னைக்கு, அதை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் எதுல வருதுன்னு. அருந்ததி படம் உன் பிரியனா போட்டு விடியா? இப்ப அன்னைக்கு நீ ஒரு நாள் பாத்துட்டு இருக்கும் போதுதான் போட்டு காட்டு. நம்ம இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு போடுறான்ற மாதிரி. எவ கிறுக்கி, அது 2ஆம் தேதியே என்னமோ அரண்மனை 3 தான் கலைஞர் டிவில போட்டான். நீ என்னன்னா அதை இப்ப வந்து தேடிக்கிட்டு இருக்க? அப்ப அருந்ததி இல்லையா, அன்னைக்கு இல்லையா? உங்க ஆயா ரிமோட்டை கொண்டாவ. ஐயோ, நான் அதை பாக்கணும்னு தான் வந்தேன். ரிமோட்டை கொண்டா, பாட்டு சேனல் வைக்கட்டும். நான் தர மாட்டேன். நான் தான் வந்து ரிமோட் எடுத்தேன். நான் தான் பாப்பேன். இவ சோனி ஒழுங்கா ரிமோட்டை தந்துரு. தேவையில்லாம என்கிட்ட சண்டை இழுக்காத சொல்லிட்டேன். நீ இவ்வளவு நேரம் வந்து பாத்துட்டு இருந்தால கூட, இப்ப எனக்கு கூட நான் கொஞ்ச நேரம் பாத்துட்டு தரேன். உனக்கு ரிமோட் வேணா நீ வந்திருக்கணும். நான் தான் எடுத்தேன், நான் தான் பாப்பேன். யாம்ப இப்படி பண்ற? இவ்வளவு நேரம் நீ பாத்துட்டு தானே இருந்த. நான் இவ்வளவு நேரம் அருந்ததி பார்த்தா எதுல ஓடுதுன்னு நான் மாத்தி மாத்தி தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஒன்னும் ஒரே இதுல வச்சுலாம் ஒன்னும் பாக்கல. இனிமேதான் நான் ஏதாவது வச்சு பாப்பேன். இப்ப மட்டும் நீ ரிமோட் தரலன்னு வையன், என்கிட்ட அடி வாங்கி செத்துருவ பத்துக்க. ஒழுங்கு மரியாதையா தந்துரு. பாப்பா அதெல்லாம் தர முடியாது. தூர போயிரு. இவ தந்துரு, என்கிட்ட அடி வாங்கிறாத. தூரப்பா. என் கையவ தட்டி விடுற இருந்த வாரேன். அங்கிட்ட இருந்து எப்படி ரிமோட் வாங்கணும்னு எனக்கு தெரியும். இவ தூர போயிரு, கடுப்பேத்தாத. எம்மா என்னையும் மிதிச்சு தள்ளிட்டா. ஏலா சோனி, எம்மா வயிறெல்லாம் வலிக்குதுமா. எட்டி வாங்கி வயிற்றுலயே மிதிச்சுட்டாம்மா. நான் பாத்துக்கிட்டு தான் வாரேன் அவளை. எம்மா நான் யானன்னு பண்ணலவ. என் கையில இருந்தவ ரிமோட்டை பிடுங்கனா. என் கை வலிச்சுச்சு, அதனாலதான் நான் மிதிச்சேன். அதுக்கு இப்படிதான் பொம்பளை பிள்ளை வயிற்றுல வாங்கி மிதிப்பியல. அவளுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? உனக்கு வர வர திமிர் அதிகமா போச்சு, வேற ஒண்ணும் இல்ல. வீட்டுல 2 பேரும் ஒரு வேலை செய்ய கிடையாது, ஒரு சொல் பேச்சு கேட்க கிடையாது. அவ்வளோர எண்ணெயை கை நீட்டி பியாசி அளவுக்கு ஆக்கிட்டியல் நீங்கள் வைப்போம். வர வர உங்களோட நான் இப்ப என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியல. நானும் தலைக்கோசர வளர்ந்த பிள்ளைகள், வயசுக்கு வந்த பிள்ளைகள் அடிக்கப்படாதுன்னு பாக்கேன். ஆனா நீங்களும் பண்ற போக்கெல்லாம் பார்த்தேன்னா இதெல்லாம் சரிபட்டு வராதுன்னு தோணல. இரு, நான் அந்த வழக்கு மத்த கட்டை எடுத்துட்டு வந்து நான் இவ்வளவு சாத்துல இனிமே நீங்கள் ஒருத்தி மேல ஒருத்தி கை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். எம்மா வயிறு வலிக்குமா. இவ சந்தியா சும்மா நாடகம் போடாதவ. நீ ரிமோட்டை பிடிச்சி இழுத்ததுனால தானே எனக்கு வேற வழி இல்லாம தள்ளி விட்டேன். அதுவும் லேசாதான் மிதிச்சு, என்னமோ ஓஞ்சி மிதிச்ச மாதிரி சீனு போடுற. போவ நீ அடி வயிற்றுலயே மிதிச்சுனா எனக்கு எப்படி வலிக்கு தருமா? இப்ப வேற அவ அதுக்கும் என்னையதான் அடிப்பா. நீ நல்ல என்னை வசமா மாட்டி மாட்டி விட்டுக்கிட்டு இருக்கவ. நான் உன்னை எத்தனை முறை நிறைய விஷயத்துல இருந்து காப்பாத்திருக்கேன். உனக்கு கொஞ்சமாவது நன்றி இருக்காவ. உன்னையும் மாட்டி விடணும்னா எனக்கு ஒரு 2 செகண்ட் ஆகாது. அம்மா பாவம், அவ வருத்தப்படுவாளன்னு நினைச்சுதான் உன்னை நான் விட்டுட்டு இருக்கேன். ஆனா நீ ரொம்ப பண்றவ. நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு ஐயா, ஒரு நாள் என்ன நடந்தாலும் சரின்னு சொல்லி மாட்டி விட்டுருவோம் பத்துக்கு உன்னைய. ஏன் வாங்க எம்மா, இப்ப என்னத்துக்குமா கயிறு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? வான்னா வா. எம்மா எனக்கு பயமா இருக்குமா. எதுக்குமா கயிறு? உன்னைய வான்னு சொன்னேன்.